இப்போ எல்லா கஸ்டமர்ஸ்க்குமே கண்டிப்பாக ஒரு ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் நாங்கள் பண்ணி கொடுக்குறோம். நான் அடையார்ல தான் இருக்கேன். If anyone wants to come and hear this song in my car, you can ping me in the comment section. Once again திருப்பி நம்ம இருக்கிறது அரவிந்த் கார் ஆக்சசரிஸ் தான். அண்ட் ஐ திங்க் ரொம்ப நாள் முன்னாடி வந்துட்டு எர்டிகாவோட ஆடியோ பிளேயரை வந்து நாட் சாட்டிஸ்ஃபைடுன்னு சொல்லிட்டு பழைய வீடியோ நீங்க பார்த்துருப்பீங்க. அதோட ரீகேப்பும் போட்டிருக்கேன். அதை இப்போ அப்கிரேட் பண்ண வந்திருக்கோம். சேஞ்ச் த ஸ்பீக்கர் வித் அன் ஆம்பிளிஃபயர் வித்வுட் டச்சிங் த OEM ஆடியோ சிஸ்டம். எப்படி பண்றோங்கிறது பார்க்கலாம். சின்ட்ராஸை இன்னைக்கு வேற லெவல் பண்றோம். என்ன பண்றோம்னு இதுக்கு முன்னாடி இங்கே தான் வந்தோம். நம்ம ப்ராஜெக்ட் ரெடி பண்ணோம். இன்னைக்கு ஒரு சொல்யூஷன் ஃபார் த ஸ்பீக்கர்ஸ் பண்றோம். ஹாய் மனோஜ், எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் கேள்வி, OEM சிஸ்டம்ல அப்படியே வந்துட்டு என்னோட ஸ்பீக்கர் அப்கிரேட் பண்ணணும். எனக்கு வந்து அவுட்புட் நல்லா காம்பனன்ட் போட்டு நல்லா அவுட்புட் வரணும். ஆம்பிளிஃபயர் இல்லாமல் என்னால் பண்ண முடியுமா? ஓகே, அதாவது நம்மளோட ஃபேக்ட்ரி ஃபிட்டட் ஸ்டீரியோ ஜென்ரலாக நம்ம மார்க்கெட்டில் இருக்கிற பர்செப்ஷன் என்ன அப்படின்னா, நம்ம ஃபேக்ட்ரி ஃபிட்டட் ஸ்டீரியோவோட ஸ்பீக்கர்ஸ் நம்ம ஆட் பண்ணால் அவுட்புட் அந்தளவுக்கு இருக்காது, சிஸ்டம் மாற்றிடுங்க அப்படின்னு நிறைய பேர் வந்து கன்வின்ஸ் பண்ணுவாங்க. எனக்கு ஒரு லிமிட்டட் பட்ஜெட்டு, பட் அந்த லிமிட்டட் பட்ஜெட்குள்ளே சிஸ்டமை சேஞ்ச் பண்ணிக்காமல் சேஞ்ச் பண்ண முடியுமா, லைக் ஆடியோ அப்கிரேட் பண்ண முடியும்னா தாராளமாக பண்ணலாம். என்ன மாதிரி அப்படின்னா, இப்போ நீங்கள் என்ன கேட்கும்போது நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா, சிம்பிளாக லைக் ஒரு ப்ராப்பர் காம்பனண்ட்டு தென் கோஆக்சியல் ஒரு காம்போ ஸ்பீக்கர், செட் ஆஃப் காம்போ ஸ்பீக்கர்ஸ் நம்ம போட்டுக்கலாம். அதையும் மேலே ஒரு சின்ன கொஞ்சம் அப்கிரேட் பண்ணுறதா இருந்தது அப்படின்னா ஒரு ஆம்ப் போட்டு நம்ம ட்ரை பண்ணலாம். ஒரு 4 சேனல் ஆம்ப் நம்ம போட்டோம் அப்படின்னா இந்த 4 ஸ்பீக்கர்ஸை நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். ஆம்பிளிஃபயரோட அவுட்புட் நீங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்களோ அது கிடைக்கும். ஒரே ஒரு கேள்வி, அதுலேருந்து ரா அவுட்புட் வர்றது அதை யூஸ் பண்ணி தான் ஆம்பிளிஃபயர் எடுக்குமா, இல்லை டோட்டலாக கட் ஆஃப் பண்ணிட்டு OE சிஸ்டம் டோட்டலி கட் ஆஃப் பண்ணிட்டு இது வந்து ஆம்ப் தான் ஃபுல்லாக மேஜராக ரோல் பிளே பண்ணும்? கரெக்ட். ஸோ இதில் நிறைய பேருக்கு புரிய வைக்க வேண்டியது என்னதுன்னா, நம்ம ஃபேக்ட்ரி ஃபிட்டட் ஸ்டீரியோவில் ஆம்பிளிஃபயர் கனெக்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் ஒன்று இருக்கவே இருக்காது. ஸ்பீக்கர் அவுட்ஸ் மட்டும்தான் இருக்கும். நம்ம அதிலிருந்து எது பண்ணுறதா இருந்தாலும் ஸ்பீக்கர்லேருந்து பேரலாக இது பண்ணி தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். பட் நிறைய பேருக்கு என்ன ஒரு ஹெசிடேஷன் இருக்கும் அப்படின்னா, ஒயர் கட் பண்ணிவிடுவீங்களா, என் வெஹிக்கிள் வந்து வாரண்டியில் இருக்குது, 4-5 இயர்ஸ் வரைக்கும் வாரண்டியில் இருக்குது, ஸோ ஷோரூம்ல பயமுறுத்துறாங்க, வாரண்டி கிளைம் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு. அதே தான், 4 வருஷம் வெயிட் பண்ணதுக்கு கரெக்ட். ஸோ இப்போ நம்ம ஆம்ப் கனெக்ட் பண்ணணும், அட் த சேம் டைம் ஃபேக்ட்ரி ஃபிட்டட் ஸ்டீரியோவில் ஆம்பிளிஃபயரை கனெக்ட் பண்ணணும். அதுக்கு ஒரு மெத்தட் இருக்கு. ஒன்று, இப்போ நான் உங்களுக்கு காட்டிட்டு இருக்கிற இந்த லைக் ஹார்னஸ் இருக்கு பார்த்தீங்களா, இதுக்கு பேர் வந்து மேல் ஃபீமேல் ஹார்னஸ்ன்னு சொல்லுவாங்க. லைக் ஈஸியாக தெரியணும்னா நாங்கள் இது வந்து ப்ரீஆம் கன்வெர்ட்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது மாருதியோட மேல் ஃபீமேல் கனெக்டர், லைக் பிளக் அண்ட் ப்ளே ப்ராசஸ் தான். இதை நான் உங்களோட எக்ஸிஸ்டிங் சாக்கெட்டோட கனெக்ட் பண்ணும்போது 2 எண்டுமே ஹோல்ட் ஆகிக்கும் உங்களுக்கு. ஸோ இன்பிட்வீனில் இருக்கிற ஒயர்ஸை வச்சு நான் இதில் வந்து என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். உங்கள் வாரண்டிக்கு எந்த ஒரு இஷ்யூஸும் வரவே வராது. நம்ம டைரெக்ட் ஆம்பை கனெக்ட் பண்ணிடலாமான்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் அவ்வளோ அவுட்புட் இருக்காது. ஸோ ஃபேக்ட்ரி ஃபிட்டட் ஸ்டீரியோங்கிறதுனால ஸோ இதுக்கு நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, பட்ஜெட்டில் ஹை-லோ கன்வெர்ட்டர் அப்படிங்கிற ஒரு கன்வெர்ட்டர்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இதை கனெக்ட் பண்ணி இதிலிருந்து நான் ஆம்பை கனெக்ட் பண்ணும்போது அந்த அவுட்புட்டுங்கிறது ஓரளவுக்கு என்ஹான்ஸ் ஆகி கிடைக்கும் உங்களுக்கு. ரொம்ப லைக் டிஎஸ்பியில் வர அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது, பட் ஸ்டில் இந்த பட்ஜெட்க்கு, நம்ம பட்ஜெட்க்கு இது மோர் தென் எனஃபாக இருக்கும் உங்களுக்கு. ஓகேங்க, இது வந்து சேம் ரெஃபரன்ஸ் சீரீஸ்லேயே வந்து அதோட கோஆக்சியல் ஸ்பீக்கர். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட் வந்து 90 வாட்ஸ் RMS ஓடியும், ரியர் வந்து 60 வாட்ஸ் RMS ஓடியும் வரும். சார் ஹர்மனோட ஆம்பு, ஹர்மனோட காம்பனன்ட் அண்ட் கோஆக்சியல் ஹார்மனோடது அண்ட் இந்த கன்வெர்ட்டர். ஆமாங்க, கோஆக்சியல் காம்போ. தென் அதுக்கு நம்ம ஆம்ப்னா இப்போ நம்ம அது ஒயரிங்ஸ் அதெல்லாம் கொஞ்சம் நல்லதாகவே போட்டுக்கலாம். பயப்பட வேணாம். நீங்கள் உங்கள் பட்ஜெட் சொன்னீங்க 30 தாண்டி போகாமல் பார்த்துக்கோங்கன்னு. 30 தாண்டது 30க்குள்ளேயே முடிஞ்சிருச்சு. அது ஒரு குட் நியூஸ் தான் உங்களுக்கு. பெஸ்ட்டாக பண்ணி தரேன் சார். இப்போ எல்லா கஸ்டமர்ஸ்க்குமே கண்டிப்பாக ஒரு ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் நாங்கள் பண்ணி கொடுக்குறோம். தேங்க்யூ சார்.
ஆக்ஸ் சீரிஸ்க்கு வந்திருக்கு. கண்டென்ட் இருக்கா இல்லையான்னு நான் சும்மா பார்க்க வந்தேன் ப்ரோ. கண்டென்ட் இருக்க மாதிரி இருக்கு. ஃபுல் ஆடியோ அப்டேட்டா அப்புறம் சப்ஸ்கிரைப் டு சக்கஸ் கண்டென்ட் இருக்கா ப்ரோ. ஹாய், என்னோட நேம் சஞ்சய். நான் அரவிந்த் கார் அக்சரிஸில் தான் இருக்கேன். ஆக்சுவலாக இதில் வந்து பார்த்தீங்கன்னா டேம்பிங் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னர் டேம்பிங்ஸ் பண்ணியிருக்கு. அண்ட் தென் இப்போ அவுட்டர் டேம்பிங்ஸ் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் ஆக்சுவலாக. அண்ட் தென் இதில் வந்து பார்த்தீங்கன்னா காம்பனன்ட் ஸ்பீக்கர்ஸ் பண்ண போகிறோம் நம்ம. இந்த காம்பனன்ட் ஸ்பீக்கர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜேபிஎலோட ஹர்மனோட ப்ராடக்ட்டு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபரன்ஸ் சீரியஸ் போட போகிறோம். ஃப்ரண்ட்டில் வந்து காம்பனன்ட் போட போகிறோம். ரியரில் வந்து உங்களுக்கு ஓல் ஸ்பீக்கர்ஸ் போட போகிறோம் உங்களுக்கு ஜிடிஓ சீரிஸ் ஜேபிஎல்ல. அண்ட் தென் 4 சேனல் ஆம்ப் போட போகிறோம். அண்ட் தென் கன்வெர்ட்டர் ட்ரை பண்ண போகிறோம். அது கூட என்னன்றது பார்ப்போம் வீடியோவில். செம்ம டிஃப்ரென்ஸ் ஆக்சுவலாக. இது பண்ணி முடிச்சிருக்காங்க, இது வந்து பண்ணவே இல்லை. நேற்று தான் ஃபுல்லாக போட்டு முடிச்சது. இன்னும் அவுட்புட் கொண்டு வந்துட்டாங்க. அவுட்புட் எப்படி இருக்குங்கிறது நீங்கள் பாருங்கள். நான் அடையாரில் தான் இருக்கேன். இஃப் எனி ஒன் வாண்ட்ஸ் டு கம் அண்ட் ஹியர் திஸ் சாங் இன் மை கார்னா யூ கேன் பிங் மீ இன் த கமெண்ட் செக்ஷன். நம்ம எர்டிகாக்கு வந்துட்டு ஸ்பீக்கர்ஸ் இவ மாற்றினது எப்படி இருக்குன்னு உள்ள பார்ப்போம்.
ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ரோ ஸ்ட்ரீட்லேயும் வந்துட்டு முன்னாடி வந்துட்டு நம்மளோட ஓயில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் தான் வந்துட்டு எஃபெக்ட் நல்லா இருக்கும், ரியரில் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், தேர்ட் ரோவில் சுத்தமாக கேட்காது. ஸோ அதனால் என்ன பண்ணுவோம், தேர்ட் ரோவில் யாராச்சும் உட்காந்துருந்தாங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து ஃபுல்லாக சவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணி வைக்க சொல்லுவோம், விச் வில் பி டிஸ்டர்பன்ஸ் ஃபார் த டிரைவர் அண்ட் த பேசஞ்சர். அண்ட் பின்னாடி இருக்கவங்க கேட்கணுன்னா அதை சாட்டிஸ்ஃபை பண்ணி தான் ஆகணும். இப்போ என்ன பண்ணியிருக்கு, 3 ரோலையும் வந்துட்டு ஸ்பீக்கர் ஆட் பண்ணியிருக்கேன். ஃப்ரண்ட்டில் வந்துட்டு காம்பவுண்ட் இங்கே இருக்குது, இங்கே ஒரு கோஆக்சியல் இருக்குது, பின்னாடி வந்துட்டு 3-வே ஓவலில் இருக்க கோஆக்சியல் ஆட் பண்ணியிருக்கு, ப்ளஸ் இந்த இடத்துல ஒரு டியூட்டர் வச்சுருக்கு. ஸோ லாஜிக்கலி பார்த்தீங்கன்னா 8 ஸ்பீக்கர் வந்து வருது. அந்த 8 ஸ்பீக்கரில் வந்துட்டு ஒன்று வந்து காம்பனண்ட் கூடயே வர்ற ட்விட்டர் வருது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஈவன் அவுட் ஆயிரும். லாஸ்ட் ரோவில் உட்காந்துருக்கவங்களுக்கும் அந்த பீட் உங்களுக்கு கேட்கும். மறக்காமல் சந்தோஷ் பாலகுரு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். And whatever comments you are having, please put in the comment section so that I will also enjoy watching it. But if you guys like it, please share this video. Bye from Santosh.